பெரியாரை போற்றுவோம். பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. கரெக்டா? நிறைய போட்டோ போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தேன், எனக்கு வியப்பா இருந்துச்சு. ஆனா அதுல உண்மையிலேயே தமிழ் பெரியார காணல. தமிழ் பெரியார் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? ஆமா, இருக்காங்களே. பெரியாரால் பெயர் சூடப்பட்ட தமிழ் பெரியார் திருவி கல்யாண சுந்தரத்தோட புகைப்படம் அதுல இல்ல. எதற்காக இல்ல? ஏன் இல்ல? எதுவும் தீண்டாமை காரணமாகவா, இல்லைன்னா நவீன தீண்டாமை காரணமாகவா, இல்லை மறந்துட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா தமிழ் பெரியார் அப்படின்னு பெரியார் அவருக்கு ஏன் பேர் சூடினாரு, எப்ப பேர் சூடினாருங்கிற ஒரு வரலாறு இருக்கும். அது அந்த தம்பிகளுக்கு தெரியாத, அதை பத்தி பேசுவோம். தமிழ் பெரியார் திருவி கல்யாண சுந்தரம். திருவிக்காவை தமிழ் பெரியார் என்று அழைத்தார் பெரியார். பெரியார் தான் திருவிக்காவுக்கு தமிழ் பெரியார் அப்படிங்கிற ஒரு பெயர் கொடுக்கிறார். அந்த அடைமொழியை கொடுத்தவர் பெரியார். 13/9/1953. இந்த டேட்டை நல்லா மறக்காம வச்சுக்கணும். 13/9/1953 அன்று திருவிக்காக்கு மிகப்பெரிய விழா எடுத்தார் பெரியார். ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறார் பெரியார். தொழிற்சங்க தலைவர் அந்தோணிதாஸ் தலைமையில் திருவிக்கா படத்தை திறந்து வைத்தார் பெரியார். அதில் பேசுகின்றையில் திருவிக்கா அவர்கள் மற்றவர்கள் பின்பற்ற வேண்டிய பண்பாடுகளை கொண்டவர் என்றார் பெரியார். தமக்கும் பெரியாருக்கும், அதாவது திருவிக்காவுக்கும் 1919 முதல் ஏற்பட்ட நட்புகளை விரிவாக பேசுகிறார் பெரியார். சென்னை மாகாண சங்க வரலாறை அடுக்கினார். இதனை முதல் பக்கத்தில் வெளியிட்ட விடுதலை 35 ஆண்டுகள் இரு பெரியவர்களின் நட்புறவு அப்படிங்கிற தலைப்புல எழுதுது. 35 ஆண்டுகள் இரு பெரியவர்களின் நட்புறவு அப்படிங்கிற தலைப்புல விடுதலை வருது. இந்த குறிப்பு எங்க இருக்கு? விடுதலை 14/9/1953 இருக்கு. இந்த பட திறப்பு திருவிக்கா, அதாவது தமிழ் பெரியாருடைய பட திறப்பு நடந்து 3 நாட்கள்ல 4 நாட்கள்ல கரெக்டா 17/9/1953 தமிழ் பெரியார் திருவிக்கா இறக்குறார். அவர் இறந்துடுறாரு. இந்த பட திறப்பு, இந்த பேர் கொடுக்கும் விழா முடிஞ்ச உடனே 4 நாள்ல யார் இறந்துடுறா? திருவிக்கா இறந்துடுறார். இறந்த உடனே அவ்வளவு பெரிய விழாவை பெரியார் ஏன் நடத்தினார், எத்தகைய உள்ளுணர்வு அவரை நடத்த வைத்தது என்று நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. திருவிக்காவின் முடிவு என்ற அறிக்கையை வெளியிட்டார் பெரியார். அன்றைய விடுதலை தலைப்பு செய்தியில் சென்னை நகரமே கண்டிராத பிரம்மாண்ட சவ ஊர்வலத்தை பெரியார் தலைமையில் பல்லாயிரம் மக்கள் பின்தொடர்ந்தார்கள். மறைந்த தமிழ் பெரியாருக்கு மக்கள் கூடி இறுதி வணக்கம் என்று எழுதினார். அந்த ஊர்வலத்துக்கு பெரியாரே தலைமை வகித்து நடத்தி சென்றார். ஈரோட்டிலிருந்து பெரியார் வந்திருந்தார். திராவிடர் கழகம், தொழிற்சங்கங்கள் அதிகமாக கூடியிருந்தார்கள். தமது இறுதி நிகழ்வுகளில் தமிழ் மறைகள், அதாவது திருவிக்கா எப்படிப்பட்ட ஆள் பாருங்க, அவருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு திருவிக்காவுக்கு. என்னன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த இறுதி ஊர்வலத்துல தமிழ் மறைகள் ஓதப்படணும் அப்படிங்கிறது அவரோட ஒரு ஆசையா இருந்திருக்கு. இப்ப தலைமையார் தாங்கிறா, கருப்பு சட்டை போட்ட பெரியார் தாங்கிறாரு. அப்போ இதை பெரியார்கிட்ட சொல்லும் போது பெரியார் என்ன சொல்றாருன்னா, அவரோட விருப்பப்படி நடக்கட்டு, நான் தள்ளி உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. இது அங்க இருந்து நேரடியா பார்த்த ஞானசம்பந்தர் அப்படிங்கிறவரு பதிவு பண்றாரு. எப்படின்னா, தமது இறுதி நிகழ்வுகளில் தமிழ் மறைகள் பாடப்பட வேண்டும் என்று திருவிக்கா விரும்பியதாக தமிழறிஞர் மு வரதநாசனாரும் ஆசா ஞானசம்பந்தரும் பெரியாரிடம் சொன்னார்கள். தமிழ் மறைகள் பாடும்போது ஓரமாக உட்கார்ந்து இருந்தார் பெரியார். தள்ளி போய் உட்கார்ந்துருக்காரு. என்னத்தையும் பாடிட்டு போ, தள்ளி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்கார்ந்துருந்தார். இதனை ஆசா ஞானசம்பந்தர் தனது நூலில் விரிவாக எழுதியுள்ளார். இதை பத்தியும் குறிப்புகள் எங்க இருக்கு? விடுதலை 19/9/1953 இருக்கு. திருவிக்காவின் முழுமையான வாழ்க்கை குறிப்பை வெளியிட்ட விடுதலை 2 செய்திகளை உறுதிப்படுத்துகின்றது. பெரியார் அவர்களின் ஹிந்தி எதிர்ப்பு இயக்கத்திற்கும் தமிழ் மனத்திற்கும் திராவிட நாடு பிரிவினைக்கு அவர் எப்பொழுதும் ஆதரவு கொடுத்தார். அது காலம் அல்லாவிட்டாலும் என்றாலும் ஒரு நாள் திராவிட நாடு பிரியும் உண்மை என்று கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவரோட தமிழ் பற்றையும் திராவிட நாடு பிரிவினையையும் ரொம்ப தீர்க்கமாக பெரியார் நம்பிட்டு இருந்தார். திருவிக்காவும் திராவிட நாடு கண்டிப்பாக ஒரு நாள் பிரியும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் அவர் இருந்தார். பெரியாரால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்திற்கு தாம் தாய் என்றும் சூழ்நிலை காரணமாக அக்குழந்தை தந்தை பெரியாரிடம் வளர்ந்தது என்று திருவிக்கா கூறியிருந்தார். சுயமரியாதை இயக்கத்திற்கு நான் தான் தாய் அப்படின்னு யார் சொல்றா? தமிழ் பெரியார் திருவிக்கா சொல்றார். சூழ்நிலை காரணமாக தந்தை பெரியார்கிட்ட வாழ்ந்துட்டு இருந்துச்சு அந்த குழந்தை அப்படிங்கிறதையும் பதிவு பண்றாரு. விடுதலை 19/9/1953 இதை பத்தி ரொம்ப விரிவா இருக்கு.
எதற்காக திருவிக்காவோட புகைப்படத்தை மறைச்சாங்க அப்படின்னு தெரியல. எதுக்கு? ஒருவேளை திராவிட நாடு கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லியான்னு எனக்கு தெரியல. ஆனா இனிவர காணொளிகள்ல ஒவ்வொரு இதுலையும் நம்ம அந்த போட்டோல இருக்கிற தலைவர்களே பெரியாரை பத்தி என்ன நிலைப்பாடு கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். நன்றி, வணக்கம்.